அளவு வந்து மீன் பிடிக்க முடியாது. பிரச்சனை இல்லைன்னா நம்ம மனுஷங்க கிடையாது. நல்லா ரொம்ப நல்லா ஒரு பிரச்சனையும் கிடையாது, சந்தோஷமாக இருக்கும். எவனுக்கும் பாக்கி இல்லை, யாருக்கும் ஒன்றும் கிடைக்க வேண்டிய இல்லை, ஒன்றும் தர வேண்டிய இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக எண்ணி 6 மாதம் 150 நாட்களில் வந்து நாம் முக்தி அடைந்து விடுவோம். சூக்ஷ்மமாக யாரும் பூமியில் உயிர் வாழ முடியாது. நல்லதும் கெட்டதும் மனிதனுக்கு சரிசமமாக இருக்க வேண்டும். 1% கெட்டது ஜாஸ்தி ஆகிடுச்சு நாம் அசுரராக மாறிவிடுவோம். 1% ஜாஸ்தி ஆகிடுச்சு தேவர்களாக மாறிவிடுவோம். தேவர்களுக்கு பூலோகத்தில் இடம் கிடையாது. அவங்கள வந்து மேலே அழைச்சிட்டு போயிடுவார், நித்திய சூரியர்களாக போய்விடுவார்கள். அசுரர்களுக்கு அடுத்த ஜென்மம். அப்போது நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க, நான் இவ்வளோ பாவம் செய்கிறேனே, கரிமீன் துண்டுறேனே, இவனை திட்டுறேனே, அவனை திட்டுறேனே, வெளியே போனா அசிங்கமாக பேசுகிறேனே, அப்படி இப்படின்லாம் யோசிப்பீங்க. எல்லாமே அவருடைய ஆணை பிரகாரம் நிச்சய பிரகாரம் தான் நடக்குது. ஆனால் இதையும் மீறி அவன் வந்து உங்களெல்லாம் கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் நம் முன்னோர்கள் செய்த பாக்கியம், நம்மளுடைய கைங்கரியம், நாம அடுத்த சந்ததிக்கு கொடுக்க போகின்ற வரம். கோவிந்தா சொன்னோம், இங்க நின்றோம் வந்தோம் எல்லாம் வந்து நமக்கு இருக்கோ இல்லையோ நம்ம பசங்களுக்கு சேர்த்து வச்ச நீங்காத செல்வம், வைத்தமா நிதி என்ற பெயர். அதுதான் இந்த நடை திறக்கும் போது நாம் அனைவருமே சொல்ல வேண்டிய, பிரார்த்திக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன என்றால், கிருஷ்ணா, நாங்கள் பெற்ற இந்த சந்தோஷம் இனி வரும் காலங்களில் மற்ற சந்ததிகள் முழுமையாக பெற வேண்டும். நடுவில் நம்ம யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நடை சாற்றப்பட்டது. அந்த மாதிரி இனிமேல் ஒன்றும் இருக்கக்கூடாது. நடை எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும். அடியார்கள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு உண்டான சங்கல்பங்கள் நடக்க வேண்டும், காரியங்கள் பூர்த்தியாக வேண்டும். தினசரி காலையில் நடை திறந்த பிறகு முடிந்தவரை முழுதாக உட்கார வேண்டும் என்றும் அவசியம் இல்லை. அவங்கவுங்க வரலாம், இங்கே உட்காரலாம். உங்கள் ஜபமாலையை வைத்துக் கொண்டு ஓரமாக இருந்து 3 முறையாவது மாலையை சுருட்டி கொள்ளுங்கள், உருட்டிக் கொள்ளுங்கள், ஜபம் செய்யுங்கள். தினமும் 3 பாசுரம் சேவிக்கப்படும். முடிந்தவர்கள் இருக்கலாம். நடை சாத்துவதற்கு முன்பு 2 பாடல்கள் சாமிக்கு வாசிக்கப்படும். அந்த பாடல் வந்து கண்டிப்பாக எங்க வீட்டில் யாரும் பாட மாட்டாங்க, இங்க இருக்கிற அடியார் தான் பாடணும். எங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பாங்க, தவிர மெயினா பாடல் வந்து நீங்க தான் தயாராக இருங்க. ஐயோ உள்ள போய் உட்காந்து வந்து தம்பி வந்து பாட சொல்லுமே, அது வரமாட்டேன், அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. புரியுதுங்களா? உங்களோட மோசமா பாடுறது இப்படியெல்லாம் பேசவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் எம்பெருமான் மனதில் வைத்தால் எது வேண்டும் என்றாலும் சாத்தியம்தான். மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ஒரு பெரிய ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். இதில் இருக்கும் எல்லா நன்கும் தீங்கும் எல்லாம் நாங்களே இதை எடுத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் தான் செலவாக இனி வரும் காலங்களில் பிரார்த்தனா மந்திரில் சாமிக்கு பூஜை செய்யப்பட்ட சந்தனம் இருக்கும். சாமியை சேவிச்சுட்டு போறச்ச சந்தனம் கொஞ்சம் விட்டுட்டு போங்க. அதில் பெரிய விஷயம் இருக்கு, சூக்ஷ்மமான விஷயங்கள் இருக்கு. அந்த வேலையை ஏற்பாடு செஞ்சிருக்கு. சரிங்களா? நம்ம கிருஷ்ணர், நம்ம குழந்தை, இவ்வளவு நாள் நீங்க பார்த்து வளர்த்த ஒரு சக்தி அவர். அதுக்கு வந்து அழகாக சிவி மேக்கப் போடுறதுதான் குருநாதோட வேலை, வேற எதுவுமே கிடையாது. வளர்த்ததெல்லாம் நீங்க தான். உங்களுடைய கோவிந்த நாம ஜபமும் உங்களுடைய பாராயணமும் தான் அவரை இவ்வளவு பெரிய சொரூபமாக இங்கே ஆக்கியிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாங்க வந்து அந்த குழந்தைக்கு முடிசி மேக்கப் வச்சிருக்கோம் தவிர, ஏன்னா யாராவது ஒருத்தர் கையில இருக்கணும் குழந்தை பொறுப்புன்றதான் நாங்கள் வச்சிருக்கோம். எல்லாருமே எல்லாருமே சிவனா எல்லாரும் எதாவது ஊட்டிட்டா குழந்தை சரியில்லாம ஆயிடும்னு அந்த குழந்தைய பொக்கிஷமா நாங்கள் வச்சிருக்கோம். ஆனால் அந்த குழந்தையின் வளர்ச்சி நீங்கள் செய்த அன்னதான கைங்கரியங்களும், நீங்கள் செய்த உறவாடு இந்த கைங்கரியங்களும், நீங்கள் பாடிய பாடல்களும், நீங்கள் சொன்ன சேவிச்ச திருப்பாவையும் கோவிந்தநாம ஜபமும் தான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய சொரூபமாக
விஸ்வரூப தரிசனமாக இன்னைக்கும் சாமி வந்து நாங்கள் எந்த விஷயமும் யாரும் அதை உள்ள போகலை. ஏன்னா விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க. என்ன தரிசனம் அது சொல்லுங்க? விஸ்வரூப தரிசனம் என்னது? முதல் தரிசனம், பெருமாளுடைய முதல் தரிசனம் எந்த அடியாருக்கு வந்து அது கொடுக்குறாங்களோ அது விஸ்வரூப தரிசனம். நேற்றுக்கும் நிறைய பூஜையை ஏற்றி நிறைய பர்மிஷன் வாங்கி நிறைய சாமி வச்சிருந்தோம். இன்னைக்கு காலையில் இவங்க யாரும் உள்ள ஏறல, நான் மட்டும்தான் போயிட்டு வச்சிருந்தோம். ஒரு பர்மிஷன் சாமிகளை கேட்டு வந்துடுங்க. அடை திறந்த பிறகு முடிந்தவரை எல்லோருமே எல்லா கோவிலுக்கும் போவது போல் இங்கே வாருங்கள். ஆனால் இங்கே வந்து எந்த விஷயமும் கிடையாது. ஆத்ம ஞான வளர்ச்சிக்கான ஒரு இடம் என்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே அமரும் போது யாரிடமும் எந்த பிரச்சனையும் வெளியே போக ஜாலியாக பேசுங்க, சந்தோஷமா இருக்கு. என்ன செய்யணும், ஏழு செய்யணும், நாளைக்கு என்ன பிரச்சனை, ஏழு பிரச்சனை செய்யணும். ஆனால் இங்கே உட்கார்ந்தீங்கன்னா நடை சாத்தும் போது கண்டிப்பாக ஒரு பாடல். சாயங்காலமும் அதே மாதிரி தான். நடை திறந்த பிறகு 6:30 கோவிந்தா இங்கே உட்கார்ந்து சொல்ற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன். நான் ஒரு நாள் கொஞ்சம் எனக்கு வந்து அப்படி நேற்று நைட் சாமிக்கு பூஜையெல்லாம் சொல்லி என்ன சொல்லி நாங்கள் எல்லாரும் உட்காந்து முடிக்கணும். மணி 1 மணிக்கு தான் முடித்தோம். காலையில் மறுபடியும் ஏன் பூஜை செஞ்சு 6:30 மணி கோவிந்தா இங்கே சொல்லிட்டு 8:30 மணி கோவிந்தா இங்கே சொல்லி நாங்கள் சாப்பிட்டோம். அப்படியே கிடக்கலாம். அந்த 2 மணி நேரம் அடியார்கள் இங்கேயே உட்கார்ந்து ஆகணுன்ற அவசியமும் கிடையாது. உட்கார்ந்து இங்கே யார் யார் போனமும் போகலாம். 8:30 மணிக்கு யாரெல்லாம் சேர்றாங்க செஞ்சுக்கலாம். மற்றபடி எல்லாரும் வேலையும் பார்க்கலாம். நல்லா யோசிச்சுங்க. கூடியுள்ள அடியார் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்கள். இந்த பாக்கியம் நம்மோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய பெருமாளோட சக்தியை நாம் கிரகித்துக் கொள்ள வேண்டும்.